ராஜி ட்ரைனிங் கிளாஸ்ல இருப்பாங்க. கதிர் ராஜிக்காக வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. கிளாஸ் முடிஞ்சதும் 2 பேருமே ராஜியும் கதிரும் வெளியில போவாங்க. பக்கத்துல ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு. ரொம்ப பசிக்குது, அங்க போய் சாப்பிடலாமான்னு 2 பேரும் போய் சாப்பிடுவாங்க. பரவாயில்ல, கதையை நல்லா தான் கொண்டு போறாங்க. எப்பவுமே சண்டையும் சச்சரவுமா இருந்தா நல்லாவா இருக்கும்? அப்பப்போ லவ்வும் இருக்கணும்ல. ராஜியும் கதிரும் ஆரம்பத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு வெறுப்ப கொட்ட முடியுமோ அவ்வளவு வெறுப்பா இருந்தாங்க. இந்த 2 பேரும் ஜோடி சேர்வாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எபிசோட்ஸ் எல்லாம் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் மறைஞ்சு இப்ப 2 பேரும் ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. டைரக்டர் ரொம்ப அழகா பிடிக்கவே பிடிக்காத 2 மனச நீ இல்லன்னா நான் இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாத்திட்டாரு. ராஜியும் கதிரும் வர்ற சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே அழகா இருந்ததுங்க. மீனா ஆபீஸ் முடிஞ்சதும் கோமதியை பாக்குறதுக்காக அங்க வீட்டுக்கு போவாங்க. அரசி தான் ஹால்ல உட்கார்ந்துருப்பாங்க. எங்கம்மா உங்க தாயி அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை கேட்பாங்க. உள்ளதான் இருக்காங்க. அம்மா என்னவோ லெட்டரா எழுதிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டோன்னா சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நீங்களே போய் பாருங்க அண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. மீனா உள்ள போய் என்ன எழுதுறீங்க? கதை எழுதுறீங்களா? எனக்கு கதை எழுதுவீங்கன்னு தெரியவே தெரியாதே. கதைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை. எதுக்கு அத்தை எழுதி கிழிச்சு போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிடந்த கசக்கி போட்டிருந்த பேப்பரை எடுத்து படிக்க போவாங்க. ஏய் சும்மா இருடி, அதெல்லாம் எடுக்காத, அதெல்லாம் நீ படிக்காத, நீ இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கத்த, என்னாச்சு, என்ன எழுதிக்கிட்டு இருக்கேக அப்படின்னு கேட்பாங்க. அட நீ வேற, சும்மா இருடி. ராஜி அவங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதினால, அதுக்கப்புறம் தானே அவங்க அப்பாவுக்கு மனசு இறங்குச்சு. ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் கொஞ்சமாவது இறங்கி வந்தாங்கல்ல, அதே மாதிரி என் வீட்டுக்காரருக்கும் நான் லெட்டர் எழுதுறேன் அப்படின்னு சொன்னதும் மீனாவுக்கு சிரிப்பா வரும். கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, அத்தை எல்லாமே சரியாயிடும் அத்தை, லெட்டர் எழுதுறீங்களா? லவ் லெட்டரா அப்படின்னு கேட்பாங்க. போடி, இந்த வயசுல லவ் லெட்டரா? அப்படியாவது அவர் பேசிட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கம் தான். எனக்கு பசிக்குது அத்தை, நான் போய் சாப்பிட்றேன், என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. குழம்பு சாதம் எல்லாம் இருக்கு, வேணும்னா ஆம்லெட் போட்டு தரேன், சாப்பிடு அப்படின்னு சொன்னதும் அரசி எனக்கும் பசிக்குது அண்ணி, வாங்க அண்ணி நம்ம 2 பேரும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு கோமதி கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அரசி அவங்க அண்ணி கிட்ட, அண்ணன் எப்படி அண்ணி பேசுறாரா, இப்ப எல்லாம் நல்லா பேசுறாரா அப்படின்னு கேட்பாங்க. அவர் எங்க பேசினாரு, அவருக்கு மட்டும் என்ன, மிஸ்டர் பாண்டியனோட அதே குணம் தான் அவருக்கும் இருக்கும், அவர் பிள்ளை தானே, கண்டுக்கல. ஏண்டி நீ ஏதாவது முயற்சி எடுத்து பார்க்க வேண்டியதானேன்னு கோமதி கேட்பாங்க. அதெல்லாம் எடுத்துட்டேன் அத்தை, எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதான் அவங்க வழியில போகட்டும், நான் என் வழியில என் வேலையை பார்த்துட்டு நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனா கிளம்ப போகும்போது கோமதி, நானும் வரேண்டி உன் கூட, அப்படியே கடையில போய் உங்க மாமாவை பார்த்து இந்த லெட்டரை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல ஏறுவாங்க. ஏற போகும்போது கோமதியோட அண்ணனுங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்குள்ள போறதுக்காக அங்க பைக்கை நிறுத்திக்கிட்டு இருப்பாங்க. கோமதி சும்மா இருக்காம வேகமா அவங்க அண்ணனுக்கு கிட்ட போய், உங்களாலதான் என் வீட்டுக்காரர் என்கிட்ட பேசாம போயிட்டாரு, உங்களை விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன், நீங்க வரலன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதோட நிறுத்தி இருக்கலாம்ல. இப்ப விருந்துக்கு வந்துட்டு என்கிட்ட நோண்டி கல்யாணத்தை பத்தி கேட்டுட்டு கடைசியில சண்டை இழுத்து விட்டு போயிட்டீங்க. இப்ப என் வீட்டுக்காரர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. அவங்க சின்ன என்ன சொல்வாருன்னா, நாங்க பார்த்து வச்ச கல்யாணம்னா வந்து என்னன்னு கேட்போம், ஏன் என் தங்கச்சி கிட்ட பேசலன்னு கேட்போம். ஆனா இதுதான் நீயா பார்த்த கல்யாணமாச்சே, நாங்கெல்லாம் வந்து கேட்க மாட்டோம், போ இங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்காத அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இப்பதான் முதல் தடவையா சக்திவேல் வாயில இருந்து என் தங்கச்சின்னு வெளியில வந்திருக்கு. கோமதியும் மீனாவும் ஆட்டோல ஏறி போவாங்க. சரவணனும் பாண்டியனும் கடையில இருப்பாங்க. கோமதி இறங்கும் போதே மீனாவையும் சேர்த்து கூப்பிடுவாங்க. மீனா, ஐயோ எதுக்கு அத்தை, கரடி மாதிரி இடையில நீங்களே போய் கொடுங்க. ஆமா, சமாதானம் ஆனதுக்கு அப்புறமா சினிமாவுக்கு கூட்டிட்டு போனாருன்னா அப்ப மட்டும் எனக்கும் சேர்த்து ஒரு டிக்கெட் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அட போடி போ, உங்க மாமாவை பார்த்தா அப்படியா தெரியுது உனக்கு, லெட்டரை கொடுத்ததும் சமாதானம் ஆனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இறங்கி கடைக்குள்ள போனதும் சரவணன் முன்னாடி நின்னுக்கிட்டு இருப்பாரு. என்னம்மா உடம்புக்கு முடியலன்னு சொன்னீங்களே, இங்கே ஏமா வந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லடா, சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னதும் பாண்டியன் ஒரு நிமிஷம் நிமிந்து பார்ப்பாரு. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சதுங்க.